ஹாய் குட் மார்னிங். அறக்க பறக்க கிளம்புற டைமிங்கில் நம்ம குட்டியாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் அண்ட் லஞ்சுக்கும் சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இந்த பக்கம் கத்திரிக்காய் சுட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான், கத்திரிக்காய் கோஸ்மல்லி. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், அவ்வளோதான். 2 பக்கமும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கடுகு, பட்டை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு முட்டைக்கோஸ் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வடிகட்டி வச்சுருந்து அதை எடுத்து அதில் கொட்டிட வேண்டியதான். கொட்டிட்டோம்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு அதிகமாக முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் இருக்கிறது எல்லாம் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு அது எல்லாமே உப்பு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வேக வச்சு, லைட்டாக எண்ணெய் ஊற்றி தண்ணி தெளித்து வச்சு கொஞ்சம் ஆவிலே வேக வச்சாலே போதும். ஓகேவா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் வதங்கினது போதும், கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போதைக்குன்னு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு புளி கொஞ்சம் கரைச்சி, நம்மளுடைய பருப்பு எப்படி தேவையோ புளி அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் கூடுதலாக தான் புளி கரைச்சிருக்கேன். புளி அதில் கத்திரிக்காய் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். தண்ணி ரொம்பலாம் தண்ணி வச்சுக்கணும், குறைவாகவும் வச்சுக்க வேணாம். ஏன்னா தோசை, இட்லி இல்லைன்னா இடியாப்பத்துக்கு கூட நல்ல ஒரு காம்பினேஷன். செட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். டெய்லியும் சட்னி அரைக்க முடியாது இல்லையா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது முட்டைக்கோஸும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொடி இருக்குது இல்லையா, அந்த பொடியை கொஞ்சம் முட்டைக்கோஸில் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், சப்புன்னு இருக்காமல் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிடுச்சு. சூடு பண்ணிவிட்டு அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடணும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.